ये हमारा आदत है, जब हम सेवकाई में आते हैं या नया काम को हम शुरू करते हैं, हम परमेश्वर से वायदा के रूप में वचन के लिए हम इंतजार करते हैं. நாம் புதிய காரியத்தையோ அல்லது ஊழியத்தை ஏதோ ஒரு காரியத்தை நாம் துவக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்திற்காக காத்திருப்பது நம்முடைய பழக்கமாக காணப்படுகிறது. जेम्स में भी हम परमेश्वर के सम्मुख में बैठते हैं, हमारा दल के लिए हम परमेश्वर से वायदा को हर साल प्राप्त करते हैं. ஜெம்ஸ்லிம் கூட நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடையிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். तो हर एक साल जरूर हम वायदा को प्राप्त करते हैं. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வாக்குத்தத்தங்களை பெறுகிறோம், உண்மைதான். मान लीजिएगा पिछले साल हम नाहूम की किताब उसका दूसरा अध्याय का पहला वचन को वायदा के रूप में प्राप्त किए. கடந்த ஆண்டு நாகூம் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொண்டோம். हाँ, परमेश्वर हमारे लिए बताया हम बल को हम इकट्ठा करें और परमेश्वर को महिमा को देखें. அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நாம் பலத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவோம் என்று சொல்லி. इसका मतलब ये नहीं है केवल वो पिछले ही साल के लिए. அதனுடைய அர்த்தம் அது அந்த ஆண்டுக்கு மாத்திரமே பொருந்தும் என்பதல்ல. जीवन भर हम परमेश्वर का सामर्थ्य को हम लेते हुए आगे बढ़ना जरूरी है. வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய பலத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டியது அவசியம். लेकिन खास उस साल में परमेश्वर कुछ कामों को करने के लिए, व्यक्तिगत जीवन में काम करने के लिए, दल के बीच में काम करने के लिए वो वचन को देता है. ஆனால் குறிப்பிட்ட அந்த வருடத்திலே விசேஷித்த விதமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குழுவாகவும் சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். वैसा ही इस साल में भी परमेश्वर मीका के किताब उसका 7वां अध्याय उसमें 11वां वचन को वायदा के रूप में दिए. அதே போல இந்த ஆண்டும் கூட மீகா எழுதின புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். जरूर अलग-अलग प्रकार के शब्दें जो है अलग-अलग बाइबल में और वर्शन्स में दिया गया है. உண்மைதான், வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளிலே வெவ்வேறு வெர்ஷன்லே வெவ்வேறு வார்த்தைகள் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. लेकिन हम लोग लिए हैं मैसेज बाइबल से स्प्रेड योर विंग्स. ஆனால் நான் மெசேஜ் வெர்ஷன் என்று சொல்லப்படுற அந்த பைபிள்ல இருந்து நம்முடைய இறகுகளை விரிக்க வேண்டும் என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறோம். पंख को फैलाने के बातों को परमेश्वर एक वायदा के रूप में दिया. நம்முடைய சிறகுகளை உயர அடித்து எழும்ப வேண்டும் என்ற அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ये इस साल के लिए परमेश्वर कुछ काम को हमारे दल में, हमारा परिवार में, हमारे व्यक्तिगत जीवन में करना चाहता है. ஆண்டவர் இந்த ஆண்டு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குழுவிலே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். लेकिन जैसा मैं बताया था और लेकिन लगातार हम और फैलते हुए जाने के लिए परमेश्वर चाहता है. எப்படியாக நான் சொன்னேனோ அதே போல ஆண்டவர் தொடர்ந்து இந்த விரிவுரைய அந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். और ये नहीं है केवल एक साल पंख को फैलाएं फिर हम छिपा दें. இது அல்ல, இந்த ஒரு ஆண்டு மாத்திரம் நம்முடைய சிறகுகளை அடித்தவர்களாக எழும்பி சென்று திரும்பவும் அப்படியாக போகிற அந்த அனுபவம் அல்ல. एक साल तक हम फैलते जाएंगे फिर कहीं बैठ जाएंगे. ஒரு ஆண்டு மாத்திரம் அப்படியாக நாம் பறந்து விரிந்து செல்லுவோம், அதற்கப்புறம் அப்படியே அமர்ந்து விடுவோம், அப்படி அல்ல. मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். तो फैलने के बातें और अन्य अगर आप इंग्लिश वर्जन में देखेंगे, நீங்கள் அங்க பரவுகிற அந்த காரியத்தை மற்ற மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது कई बाइबल में ये शब्द लिया गया एनलार्ज, जिसका मतलब और बढ़ाओ. சில அநேக வேதாகமத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, உன்னுடைய எல்லைகளை விரிதாக்கு, और एक्सटेंड, और एकदम लंबा करो, இன்னும் அதிகமாக நீளப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसका मतलब किसी ना किसी रीति से हम और बढ़ते जाने के लिए परमेश्वर வாய்தா दिया. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவர் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். लेकिन अगर हमारे जीवन में अगर बातों को देखेंगे, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், बाइबल के वचन के आधार पर अगर हम देखेंगे, வேதாகம வசனத்தின் அடிப்படையில் இருந்து பார்ப்போம் என்று சொன்னால், ये शुरू से लेकर हमारे लिए दिया गया एक आज्ञा कह सकते हैं या एक वायदा दे सकते हैं. ஆரம்பத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்று சொல்லலாம் அல்லது வாக்குத்தத்தம் என்றும் சொல்லலாம். आप देखिएगा उत्पत्ति की किताब उसका पहला अध्याय, நீங்கள் பாருங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம். और परमेश्वर सबसे पहले आदम और हवा को किस प्रकार का आशीष दी. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு முதலாவது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். देखिएगा, पढ़ेंगे कोई उत्पत्ति किताब पहला अध्याय उसका 28वां वचन.
ஒன்றாவது அதிகாரம் ஆதியாகமம் அதனுடைய 28வது வசனம். उत्पत्ति किताब इसका पहला अध्याय इसका 28वां वचन. और परमेश्वर ने उनको आशीष दी आशीष दी और उनसे कहा फूलो फलो फूलो फलो और पृथ्वी में भर जाओ. बस पृथ्वी में भर जाओ. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. वैसे ही अब्राहम के लिए जो परमेश्वर वायदा दिया वहां भी हम इन बातों को देख सकते हैं. அதே போல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதும் இதே காரியத்தை நாம் பார்க்க முடியும். आप देख सकते हैं और उत्पत्ति किताब इसका 12वां अध्याय ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே इसका பார்க்க पहला முடியும். वचन में हम देख सकते हैं. முதல் வசனத்திலே பார்க்க முடியும். 15वां अध्याय का 5वां वचन में देख सकते हैं. 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே பார்க்க முடியும். और हमें और बढ़ाने के लिए और फैलाने के लिए परमेश्वर वायदाओं को देता है. நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்து முன்னேறுவதற்காக இன்னும் அதிகமாக பெருகுவதற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். इसलिए चेले लोगों से भी परमेश्वर उसी ढंग से बातें किया. எனவேதான் ஆண்டவர் சீசர்களிடத்திலும் அதே போல பேசினார். प्रेरितों के काम उसका पहला अध्याय का 8वां वचन में हम देखते हैं. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்க और முடியும். न केवल यरूशलेम में और यहूदाया में और समारिया और पृथ्वी के अंत तक फैलने का वायदा या आशीष हमारे लिए दिया गया. அங்கே எருசலேமிலே மாத்திரமல்ல யூதேயாவிலே மாத்திரமல்ல அங்கே பூமியின் கடைசி பரியந்தம் அங்கே போவதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். इसलिए परमेश्वर हमारा जीवन को रोशनी के साथ वहां तुलना करते हुए एक बुलाहट को दिया है. எனவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்தோடு ஒப்பிட்டு நமக்கு அங்க வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். इसलिए परमेश्वर हमारे जीवन को एक नमक के रूप में तुलना करते हुए बातें किया है. எனவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு உப்போடு ஒப்பிட்டு நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். इसलिए बच्चे बड़े हम सबको ये समझना है ये एक साल के लिए नहीं लेकिन हमारे जीवन भर के लिए परमेश्वर के द्वारा एक वायदा है. எனவே சிறியோர் பெரியோர் நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது ஒரு வருடத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் கொடுக்கப்பட்ட வசனம். फिर क्यों परमेश्वर इस साल में दिया? வேற எதற்காக ஆண்டவர் இந்த ஆண்டில் இதை கொடுத்தார்? हमें याद दिलाने के लिए हो सकता है, ஒருவேளை அது நமக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக இருக்கலாம், या कुछ लोगों को जीवन में रफ्तार और बढ़ाने के लिए हो सकता है, அல்லது சிலருடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை இன்னும் அதிகமாக துரிதப்படுத்துவதற்காக या இருக்கலாம், सोए हुए कुछ लोगों को और खड़ा करने के लिए भी हो सकता है. அல்லது உறங்குகிற சிலரை ஆண்டவர் எழுப்புவதற்காக கொடுத்திருக்கலாம். तो कुछ भी कारण हो, எந்த காரணமா இருந்தாலும் हम சரி इन बातों को मन में रखते हुए इस साल को हम शुरू कर रहे हैं. நாம் இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாக இந்த ஆண்டை நாம் துவங்குகிறோம். इसलिए मैं परसों दिन जब मैं मेरा जो कैरसल के रूप में पहली बार हम इकट्ठे हुए, எனவே நேற்றைக்கு முந்தின நாள் நம்முடைய கேர்சல்வாக நாங்கள் ஒரு கூடின பொழுது वहां भी मैं इसी प्रकार शुरू करते हुए मैं कुछ बातों को बताया. அங்கேயும் இதே போல ஆரம்பித்து நான் சில வசனத்தை சொன்னேன். जब परिवार के रूप में आए, நாம் குடும்பமாக வந்திருக்கிறோம், लेकिन यहाँ जब हम कलीसिया में आए हैं, இங்கே நாம் சபையாக வரும் பொழுது मैं कुछ दूसरे ढंग से कुछ बातों को मैं याद दिलाने के लिए या बताने के लिए कोशिश करूंगा. நான் வேறு விதமாக சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு முயற்சி செய்வேன். लगभग आधा से ज्यादा यंग पीपल और चिल्ड्रन हमारे बीच में पाए जाने के இங்கே चलते பாதி பேரிலும் அதிகமான வாலிபர்கள் சிறுவர்கள் இருக்கிறதுனாலே मैं सब समझने लायक सरल तरीका से कुछ बातों को मैं समझाने के लिए कोशिश करूंगा. நான் எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக நான் எளிமையான முறையிலே அந்த காரியத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். तो इसका मतलब परमेश्वर हमारा जीवन में हम और फैलने के लिए चाहता है. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக விரிவடைவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். जब हम प्रभु में आए, நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே வந்தோமோ, जब हम बुलाहट को प्राप्त किए, எப்பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டோமோ, जब हम मसीह के जानकारी में आए, நாம் எப்பொழுது கிறிஸ்துவை குறித்த அறிவை அறிந்து பெற்றுக்கொண்டோமோ, जब मसीह लोगों के संगति में आए, எப்பொழுது கிறிஸ்தவ கூட்டத்திற்குள்ளாக நாம் இணைந்தோமோ, और जब हम सेवकाई में आए, எப்பொழுது ஊழியத்திலே கடந்து வந்தோமோ, हम सबसे पहले अभी थोड़ा सा हम सोच के देखेंगे मैं कितना मैं फैला हूं. நாம் முதலாவது ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் எவ்வளவாக பெருகி இருக்கிறோம். मेरा आत्मिक जीवन में मैं कहां तक मैं आज तक मैं फैला हूं. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதுவரைக்கும் நான் பெருகி இருக்கிறேன். मेरे दर्शन में मैं कहां तक मैं आगे बढ़ा हूं. நான் என்னுடைய தரிசனத்திலே எவ்வளவாக வளர்ந்திருக்கிறேன். परमेश्वर के साथ संगति में मैं कहां तक बढ़ा हूं. ஆண்டவரோடு உள்ள உறவிலே எவ்வளவாக நான் வளர்ந்திருக்கிறேன். बच्चे, अगर आप ऐसा मसीह लोगों का संगति से भरा हुआ कैंपस में अगर आप है, சிறு பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்தவர்கள் நிரம்பி வழிகிற இந்த வளாகத்திலே நீங்கள் இருக்கிறதுனாலே कुछ तो बढ़ोतरी देखने के लिए मिलना जरूरी
जरूरी है। ஏதாவது ஒரு வளர்ச்சியை பார்ப்பது அவசியமாக காணப்படுகிறது. अगर हम आत्मा से भरे हुए आत्मिक सेवकाई में हैं, நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது जगह कहीं भी हो हमारा जीवन में हमारा सेवकाई में एक बढ़ोतरी दिखाई पड़ना जरूरी நாம் है। எங்கே இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே ஒரு வளர்ச்சியை பார்க்க வேண்டும். कई बार हमारे जीवन में हम कई कारणों को हम लेके हम बैठ जाते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே अनेक நேரங்களிலே சில காரியங்களை வைத்துக் கொண்டு நாம் அமர்ந்து விடுகிறோம். मेरा वातावरण सही नहीं है, என்னுடைய சூழ்நிலை சரியல்ல, और मेरा जो लोग मेरे चारों तरफ के लोग सही नहीं है, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எனக்கு சரியானவர்களாக அல்ல, इसलिए मैं ऐसा ही मैं एकदम एक ही जगह में मैं बैठ गया। எனவே நான் அப்படியே ஒரு இடத்துல அமர்ந்து விட்டேன். लेकिन परमेश्वर हमारे हाथों को जब पकड़ा, ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்தை எப்பொழுது பிடித்தாரோ, जब परमेश्वर हमारे लिए एक स्पष्ट बुलाहट को दिया, ஆண்டவர் நமக்காக ஒரு விசேஷித்த அழைப்பை எப்பொழுது கொடுத்தாரோ, जो हमारे बगल में बैठे हुए लोगों के लिए नहीं मिला, அது நமக்கு அருகில் அமர்ந்திருக்கிறவர்களுக்காக அது கொடுக்கப்படவில்லை. ऐसा वचन को परमेश्वर हमारे लिए दिया और जो हमारे बगल में बैठे हुए लोगों के लिए नहीं मिला। அப்படிப்பட்ட வசனத்தை ஆண்டவர் நமக்கு பிரத்யேகமாக கொடுத்தார், அது மற்றவர்களுக்கு நமக்கு அருகில் அமர்ந்திருக்கிறவர்களுக்காக கொடுக்கப்படவில்லை. जो ये कम उम्र में जो मौका परमेश्वर दिया या कैंपस में जो मेरे गांव में रहने वाले अन्य बच्चों के लिए नहीं मिला, இந்த சிறிய வயதிலே இந்த வளாகத்தில் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஆனால் அது இந்த கிராமத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. परमेश्वर का बहुत बड़ा उम्मीद था, அது ஆண்டவருடைய மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு. परमेश्वर के लिए परमेश्वर का बहुत बड़ा उम्मीद हमारा जीवन में था। நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு. ये फैलेगा, அவன் கண்டிப்பாக வளருவான், ये और बढ़ेगा, அவன் இன்னும் அதிகமாக பெருத்தி அடைவான், ये रफ्तार में आगे बढ़ेगा, இப்படியாக தொடர்ந்து ஓடுவான். ये शुरुआत के समय में परमेश्वर कुछ लोगों से बातचीत करने के लिए चाहता है। அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் சிலரிடத்தில் பேச விரும்புகிறார். संदेश के शुरुआत में ही परमेश्वर कुछ लोगों को याद दिलाने के लिए चाहता है। இந்த செய்தியின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சிலருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर आपके जीवन में इसलिए आया, आपके ऊपर परमेश्वर का बहुत बड़ा उम्मीद था। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரணத்தினால் தான் வந்தார், உங்களை குறித்து அவர் அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். अन्य लोगों से ज्यादा आपसे परमेश्वर बर्ताव किया, एक विशेष रूप से एक एक्सपीरियंस दिया। परमेश्वर आपके ऊपर बहुत बड़ा उम्मीद रखने की மற்றவர்களை காட்டிலும் உங்களிடத்திலே அதிகமாக ஆண்டவர் இடைப்பட்டார். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் விசேஷித்த எதிர்பார்ப்பை உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிறார். क्या हम थोड़ा सा सोच के देखेंगे? நீங்கள் சில நேரம் அதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களா? प्रभु मैं कहाँ हूँ? ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன்? प्रभु मैं कहाँ था? ஆண்டவரே நான் எங்கே இருந்தேன்? प्रभु मैं कहाँ जाना चाहिए था? நான் எங்கே சென்றிருக்க வேண்டும்? प्रभु मैं कहाँ हूँ? இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்? परमेश्वर हमसे बातें करने पाए। ஆண்டவர் நம்மிடத்தில் இடைபடுவாராக. 1 साल 2 साल 5 साल 10 साल 15 साल बीत गया होगा, ஒரு வருடம் 2 வருடம் 5 வருடம் 15 வருடம் கடந்து சென்றிருக்கலாம். कुछ ना कुछ कारणों को बोल के या काम के चलते या बातों को देख के हम ऐसा ही बैठ गए होंगे। ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் ஏதாவது காரியங்களை சொல்லி ஒருவேளை ஒரு இடத்துல அமர்ந்து போயிருக்கலாம். आदि कलीसिया के लोगों को थोड़ा सा मन में लेके आएगा। இந்த நேரத்திலே ஆதி சபையினுடைய ஜனங்களை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் எடுத்து பாருங்கள். उन लोगों के लिए वातावरण सही नहीं था, அவர்களுக்கு சூழ்நிலை சரியாக இல்லை, और आत्मिक जो अगुवे लोग सही नहीं थे, ஆவிக்குரிய தலைவர்களும் சரியாக அங்க இல்லை, और देश के हालत सही नहीं था, அங்க தேசத்தின் சூழ்நிலையும் சரியானதாக இல்லை. लेकिन वे लोग ऐसा फुट निकले, ஆனால் அவர்கள் அப்படியாக சிதறடிக்கப்பட்டார்கள். जैसा परमेश्वर चाहा वैसा कि वे लोग फैलते 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 गए। அவர்கள் அப்படியாக எப்படியாக ஆண்டவர் விரும்பினாரோ அதே போல அவர்கள் அப்படியாக பழுகி பெருகி 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 கொண்டே இருந்தார்கள். सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने पाए। இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவாராக. बच्चे बड़े जवान हम सबों से परमेश्वर चाहता है சிறியோரே பெரியோரே ஆண்டவர் நம்ம எல்லா இடத்திலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். और फैलें, நாம் தொடர்ந்து பெருக வேண்டும், हमारे सेवकाई में और फैलें, நம்முடைய ஊழியத்திலே அதிகமாக பெருக வேண்டும், आत्मिक जीवन में और फैलें, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக வேண்டும், परमेश्वर के साथ संगति में और फैलें, ஆண்டவரோடுக்குள்ள உறவிலே இன்னும் அதிகமாக और வளர जो வேண்டும். परमेश्वर हमारे लिए एक मकसद या खास ऐसा काम कर रखा है उसमें और हम आगे बढ़ें। ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பிரத்யேகமான வேலையிலே தொடர்ந்து இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். तो इन बातों को थोड़ा सा हमारे जीवन में जांचने के लिए இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சோதித்து பார்ப்பதற்காக मैं जिस जो व्यक्ति को हम अच्छा से जानते हैं और यूसुफ के जीवन से कुछ बातों को याद दिलाने के लिए मैं कोशिश करूंगा, நாம் நன்றாக அறிந்திருக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். क्योंकि यूसुफ के बारे में हम देख सकते हैं
ஏனென்று சொன்னால் யோசேப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். उत्पत्ति किताब उसका 49वां अध्याय, ஆதியாகமம் 49வது அதிகாரம், उत्पत्ति किताब उसका 49वां अध्याय ஆதியாகமம் 49வது அதிகாரம் और उसका 22वां वचन को हम देखेंगे. அதனுடைய 22வது வசனத்தை பார்க்கலாம். उत्पत्ति किताब उसका 49वां अध्याय उसका 22वां वचन. ஆதியாகமம் 49:22. यीशु फलवंत लता की एक शाखा है, वह सोते के पास लगी हुई फलवंत लता की एक शाखा है. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். यहाँ यूसुफ के बारे में हम देखते हैं वो फैलेगा. யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம், அது அவன் படருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन यूसुफ का जब वातावरण को हम देखते हैं, ஆனால் யோசேப்பினுடைய சூழ்நிலையை பார்ப்போம் என்று சொன்னால் जरूर दर्शन मिला, அங்க தரிசனம் கிடைத்தது உண்மைதான். उनका वातावरण बिल्कुल सही नहीं था. ஆனால் அவனுடைய சூழ்நிலை ஒருபோதும் அவனுக்கு சரியாக இல்லை. घर के अंदर भी वातावरण सही नहीं था, அங்கே வீட்டிற்குள்ளேயும் அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை, और बाहर भी वातावरण सही नहीं था. அங்கே வெளியேயும் சூழ்நிலை சரியில்லை. तो भी जैसा वचन में लिखा है वैसा ही यूसुफ कैसा फैल सका. இருந்த போதிலும் எப்படியாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல அவனால் வளர்ந்து பெருக முடிந்தது. आज परमेश्वर हम सबों को कुछ बातों को याद दिलाने के लिए चाहता है. இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். कभी भी ये नहीं सोचना है ये ऐसा ही कुछ लोगों के लिए मेरे लिए नहीं है. எப்போதும் நாம் இப்படி நினைக்க கூடாது, இது யாரோ ஒருவருக்காக சிலருக்காக எனக்கானது அல்ல என்று சொல்லி. आप अपने बारे में कितना स्वप्न देकर रखे हैं मालूम, लेकिन परमेश्वर बच्चे आप सबों से बहुत बड़ा स्वप्न रखे हैं. சிறு பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் எவ்வளவு சொப்பனங்களை தரிசனங்களை வைத்திருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து अनेक தரிசனங்களை வைத்திருக்கிறார். आप एक एक जन के बारे में परमेश्वर के लिए बहुत बड़ा विचार है. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனங்களை வைத்திருக்கிறார். वैसे ही हम कुछ भी काम करें, அதே போல நாம் எந்த வேலையை செய்தாலும் சரி, और किसी भी डिपार्टमेंट में रहें, நாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, परमेश्वर हमारे लिए बहुत बड़ा स्वप्न को रखा है. ஆண்டவர் நமக்காக மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். और यहाँ एक और बार 22वां वचन को पढ़ेंगे. இங்கே மீண்டும் ஒரு முறையாக 22வது வசனத்தை வாசிக்கலாம். यीशु फलवंत लता की एक शाखा है, वह सोते के पास लगी हुई फलवंत लता की एक शाखा है, उसकी डालियां भीत पर से चढ़कर फैल जाती हैं. यहाँ हम देखते हैं जैसा बताया गया है वैसे ही यूसुफ फैलते गया. இங்கே எப்படியாக சொல்லப்பட்டதோ அதே போல நாம் யோசேப்பு வளர்ந்து கொண்டே போனார். आगे बढ़ने के बातों को घर वाले या बाहर के लोग रोक नहीं सके. அங்கே தொடர்ந்து முன்னேறக்கூடிய காரியத்தை அங்க குடும்பத்தாரும் சரி மற்றவர்களாலும் அங்கே நிறுத்த முடியவில்லை. यूसुफ के जीवन में अगर हम कुछ बातों को देखेंगे, अगर उसी के अनुसार हमारे कम उम्र से ही हम उसको पालन करने के लिए कोशिश करेंगे, हम भी जैसा परमेश्वर चाहता है वैसा ही फैल सकते हैं. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள அதை அபியாசப்படுத்த முயற்சி செய்வோம் என்று சொன்னால் எப்படியாக சிறு வயதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை நாமும் பெற்றுக்கொண்டு வளருவதற்கு அது உதவியாக இருக்கும். सबसे पहले जो विश्वास योग्यता उनके जीवन में पाया गया था, முதலாவது ஒரு உண்மையுள்ள விசுவாச யோக்கியம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். फेथफुलनेस. அவர் உண்மைத்துவம் உள்ளவராக காணப்பட்டார். वो हर बातों में वो सच्चाई के साथ रहा. அங்க எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவராக இருந்தார். हर बातों में ईमानदार रहा. எல்லா காரியத்திலும் நேர்மை உள்ளவராக இருந்தார். और एक विश्वास योग्य व्यक्ति रहा. அவர் உண்மை உள்ள ஊழியக்காரனாக காணப்பட்டார். इसको मैं 2 भाग में और दिखा के बताने के बाद मैं आगे बढ़ने के लिए चाहता हूं. அங்கே 2 பாகமாக பிரித்து அந்த காரியத்தை நான் காண்பித்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து முன்னேற விரும்புகிறேன். क्योंकि ये फेथफुलनेस जो है हमारा आत्मिक जो आत्मा का फलों में एक फल है. ஏனென்று சொன்னால் இந்த உண்மைத்துவம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய கனியாகிய காரியங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. आत्मा का फल के बारे में जहां हम गलतियों के पत्र 5वां अध्याय 22वां वचन में पढ़ते हैं, அங்கே கலாத்தியர் 5:22வது அதிகாரத்திலே நாம் ஆவிக்குரிய கனியை குறித்து நாம் படிக்கும் பொழுது उस जो सूची में ये फेथफुलनेस लिखा हुआ, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிஸ்ட்ல இந்த உண்மைத்துவமும் ஒரு காரியமாக காணப்படுகிறது. देखिएगा ये सबसे पहले परमेश्वर के लिए और साथ ही साथ जो मेरे ऊपर भरोसा रखे उनके लिए, दोनों के लिए विश्वास योग्य रहे.
இங்கே பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவருக்கு மேலாக, அதற்கு மேலாக தனக்கு மேலே வைத்திருக்கிற, தனக்கு மேலே தன்னை நம்பி இருக்கிற அந்த நபர்களுக்கும் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். ये यूसुफ सबसे पहले परमेश्वर के लिए और परमेश्वर के द्वारा मिला हुआ दर्शन के लिए जरूर विश्वास योग्य रहा. முதலாவது ஆண்டவருக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். दूसरा ये यूसुफ जो भी इनको ऊपर भरोसा किए और उनके लिए विश्वास योग्य रहा. இரண்டாவது யாரெல்லாம் அவரை நம்பி வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். देखिएगा ये यूसुफ का जीवन में हर परिस्थिति में वो गुजरते हुए जरूर आए. நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைக்குள்ளாகவும் அவர் கடந்து போய் வந்ததை அவர் பார்க்க முடியும். लेकिन वो हमेशा हमेशा परमेश्वर के लिए विश्वास योग्य रहा. ஆனால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக காணப்பட்டார். और कई बार इनके जीवन में बातें आया लेकिन वो जो दर्शन मिला उसके लिए विश्वास योग्य रहा. अनेक காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்திலே அவர் எப்போது உண்மையுள்ளவராக இருந்தார். इस सुबह के वक्त में हम थोड़ा सा हमारा जीवन को हम जांचते हुए देखेंगे. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சோதித்து பார்ப்போமாக. हमारे लिए जो परमेश्वर का दर्शन जो बातें हुआ, हम परमेश्वर से काम को प्राप्त किए, बुलाहट को प्राप्त किए, हम कहां तक विश्वास योग्यता के साथ हम रहते हैं. நமக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களிலே நாம் எவ்வளவாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். हमारे लिए परमेश्वर से मिला हुआ दर्शन कुछ सालों के पहले या शुरुआत में एकदम ताजा ताजा था. ஆண்டவர் மூலமாக நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், அந்த காரியங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அது ரொம்பவும் புதுமையானதாக காணப்பட்டது. शुरुआत में एकदम ताजा था. ஆரம்பத்திலே மிகவும் அது புதுமையானதாக காணப்பட்டது. क्या अभी भी परमेश्वर का दर्शन हमारे लिए ताजा के रूप में दिखाई पड़ता है? இப்பொழுது நமக்கு ஆண்டவர் நமக்காக கொடுத்த தரிசனம் அதே போல முழுவதுமாக புதிதாக காணப்படுகிறதா? और परमेश्वर हमारे लिए वचन के द्वारा अपना बुलाहट को दर्शन को बताया. ஆண்டவர் நம்முடைய வசனத்தின் மூலமாக தம்முடைய தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். और परमेश्वर कुछ दर्शन के द्वारा और मेरे जीवन के बारे में बातों को बताया. ஆண்டவர் சில தரிசனங்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை குறித்து சொல்லி இருந்தார். और कुछ लोगों को भविष्यवाणी के द्वारा मेरे जीवन में परमेश्वर क्या करना चाहता उन बातों को बताया. என்னுடைய வாழ்க்கையின்குரிய நடக்க போகிற காரியங்களை சிலருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். जब हमारी जो सामने आया हम प्रार्थना किए, हम उसी के लिए इंतजार किए, बाइबल अध्ययन किए, उसी ध्यान में रहे और उसी के बारे में हमेशा सोचें. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்த பொழுது நாம் அதை குறித்தே நினைத்துக் கொண்டிருந்தோம். அதை குறித்து அதிகமாக ஜெபம் செய்தோம், அதிகமாக வேதத்தை தியானித்தோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். हम हमेशा हमेशा उसी के आधार पर ही सारे कामों को कर रहे थे. நாம் அதன் அடிப்படையிலே எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தோம். लेकिन अभी क्या हमारा याद में है? ஆனால் இப்பொழுது அது நம்முடைய நினைவில் இருக்கிறதா என்ன? क्यों परमेश्वर मुझे बुलाया? ஏன் என்னை ஆண்டவர் அழைத்தார்? किस प्रकार का वचन को प्रभु मेरे लिए दिया? எப்படிப்பட்ட வசனத்தை ஆண்டவர் எனக்காக கொடுத்தார்? क्या स्वप्न या दर्शन को मैं देखा? நான் எந்த தரிசனத்தை, எப்படிப்பட்ட வசனத்தை நான் பார்த்தேன்? क्या यही जो है आगे हमें ले जा रहा है या काम हमको ले जा रहा है? அல்லது இதுதான் என்னை தொடர்ந்து முன்னேக்கி கொண்டு எடுத்து செல்லுகிறதா, அல்லது என்னுடைய வேலை என்னை தொடர்ந்து முன்னேக்கி கொண்டு செல்கிறதா? आज हम इस सुबह के वक्त में थोड़ा सा हम सोच के देखेंगे. இந்த காலை வேளையில் நாம் இதை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். यूसुफ परमेश्वर के लिए और परमेश्वर से मिला हुआ दर्शन के लिए विश्वास योग्य रहा. இந்த யோசேப்பு ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு உண்மையுள்ளவராக காணப்பட்டார். वो दाएं बाएं कहीं भी वो गया नहीं. அவர் வலதுபுறம் இடதுபுறமும் எங்கேயும் போகவில்லை. वो परमेश्वर के लिए विश्वास योग्य रहा. அவர் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். दूसरा हम देख सकते हैं न केवल परमेश्वर के लिए, जो भी इनको पर विश्वास किए उनके लिए विश्वास योग्य रहे. இரண்டாவது பார்க்க போகிறோம், அவர் ஆண்டவருக்கு மாத்திரமல்ல யாரெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை வைத்தார்களோ அவர் எல்லாருக்கும் அவர் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். पिताजी क्यों न हो, அவர் பெற்ற தகப்பனா இருந்தாலும் சரி, और जो पोतीबार का जो मालिक क्यों न हो, அந்த போத்திபாரனுடைய அந்த வீட்டு எஜமானா இருந்தாலும் சரி, और जेल में रहने वाला इंचार्ज क्यों न हो, அங்க ஜெயில்ல உள்ள காவற்காரர் அந்த அதிபதியா இருந்தாலும் சரி, और फिरौन राजा क्यों न हो, அங்கே பார்வோன் ராஜாவா இருந்தாலும் சரி, लेकिन वो सबके लिए विश्वास योग्य रहा. அவர் எல்லாருக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். वो किसी भी जगह में वो अपने चक्कर में वो इधर उधर गया नहीं. அவர் எங்கேயும் தனக்காக கொண்டு எங்கேயும்
பரீட்சைக்கும் அவர் போகிறவராக காணப்படவில்லை. इस साल के शुरुआत में हम एक निर्णय लेंगे, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமாக. चाहे मेरा व्यक्तिगत प्रार्थना क्यों न हो, என்னுடைய தனிப்பட்ட ஜெபமா இருந்தாலும் சரி, कलिसिया के आराधना क्यों न हो, அது சபையினுடைய ஆராதனையா இருந்தாலும் சரி, प्रभु मेरा जो पढ़ाई, मेरा काम, मेरा जिम्मेदारी कुछ भी क्यों न हो, என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலைகள், என்னுடைய பொறுப்புகள் எதுவா இருந்தாலும் சரி, मैं परमेश्वर के लिए मैं विश्वास योग्य रहूंगा, நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். और जो मेरे ऊपर विश्वास करते हैं और उनके लिए मैं विश्वास योग्य रहूंगा. என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நான் உண்மையுள்ளவர்களாக இருப்பேன். अगर विश्वास योग्यता खत्म हो जाएगा, ஒருவேளை உண்மைத்துவம் முடிந்து போகும் என்று சொன்னால், जहां फैलने के लिए जो विचार है, बातें हैं, वो भी खत्म हो जाएगा. அங்கே பழுகி பெருகிறதற்குரிய காரியங்கள் அதுவும் முடிந்து போய்விடும். विश्वास योग्यता के साथ लोग नहीं रह पाते हैं. எங்கே உண்மையுள்ளவர்களாக ஜனங்கள் இருக்க முடியவில்லையோ, देखिए, लड़की के ऊपर माँ बाप का सपन बहुत बड़ा था, அந்த சிறு பிள்ளையின் மேலே பெற்றோருடைய கனவு அதிகமாக பெரிதா இருந்தது. लेकिन पूरा नहीं हुआ. ஆனால் அது நிறைவேறவில்லை. 2024 में वे लोग जिंदा नहीं रहे. அவங்க 2024 அவங்க உயிரோட இல்ல. तो हम इस सुबह के वक्त में थोड़ा सा हम जांच के देखेंगे, இந்த கால வேளையில நாம் கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமாக. क्या मैं मेरा परमेश्वर के लिए विश्वास योग्य हूँ? நான் என்னுடைய ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? बच्चे बड़े हम सबको एक निर्णय लेंगे. நாம் சிறியோர் பெரியோர் நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் मेरे பண்ணுவோமாக. ऊपर रहने वाले वार्डन क्यों न हो, எனக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்டனா இருந்தாலும் मेरा சரி, माँ बाप क्यों न हो, என்னுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி, मुझे देखभाल करने वाले अंकल आंटी क्यों न हो, என்னை பராமரிக்கிற அங்கிள் ஆண்டியா இருந்தாலும் சரி, मेरे ऊपर रहने वाले अगुवे क्यों न हो, எனக்கு மேல இருக்கிற தலைவர்களா இருந்தாலும் சரி, परमेश्वर क्यों न हो, ஆண்டவரா இருந்தாலும் சரி, मैं सबके लिए मैं विश्वास योग्य रहूंगा. நான் அவர்கள் எல்லாருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பேன். ये यूसुफ का वातावरण सही नहीं है, लेकिन वचन के अनुसार फैलते गया. அங்கே யோசேப்பினுடைய சூழ்நிலை சரியாக இல்லை, ஆனால் வசனத்தின் சொன்ன பிரகாரமாக அவர் பழுகி பெருகி கொண்டே இருந்தார். और जैसा हम 22 वचन में पढ़े वैसा ही वो फैल गया. அங்கே 22வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக அவர் படர்ந்தார். परमेश्वर एक एक जन के ऊपर वैसा ही सपन रखा है. ஆண்டவர் ஒவ்வொருவரின் மேலும் அப்படியாக தரிசனத்தை வைத்திருக்கிறார். आप एक रोशनी या नमक, आप फैलते जाएं. நீங்கள் ஒரு வெளிச்சமாக உப்பாக அப்படியாக நீங்கள் படர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். दूसरा, हम यूसुफ के जीवन में और एक बात को हम देखते हैं. இரண்டாவது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். वो उनके लिए बहुत परीक्षाएं आया, அவருக்கு अनेक சோதனைகள் வந்தது. लेकिन उन सारे परीक्षाओं को सहनते गया. அவர் எல்லா சோதனைகளையும் சகித்தவராய் அவர் கடந்து சென்றார். देखिएगा, हमारे जो जीवन में परमेश्वर का ये वायदा अगर पूरा होना है, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், विरोध में जरूर जो है बहुत प्रकार का परीक्षाएं आ सकता है. விரோதமாக अनेक விதமான சோதனைகள் ஒருவேளை கடந்து வரலாம். हमारे साथ में रहने वाले, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் और बाहर रहने वाले, அல்லது வெளியே இருக்கிறவர்கள் कुछ ना कुछ बातों को लेके आएंगे, ஏதாவது காரியத்தை கொண்டு வருவார்கள். हमें डिस्टर्ब करने के लिए, நம்மை தொந்தரவு படுத்துவதற்காக, हमारे जो जगह से हमें निकालने के लिए, நாம் இருக்கிற இடத்திலிருந்து அதை நம்மை அனுப்புவதற்காக, और जिस काम के लिए परमेश्वर में बुलाया रखा, चाहे पढ़ाई की न हो या सेवकाई की न हो, उससे हटाने के लिए कोशिश करेगा. எந்த காரியத்திற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தாரோ, அது ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அதிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக, जब हम सहन नहीं पाते हैं, நம்மால் சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை 2 வரும். महीना की बातें हो सकता है, 2 மாச காலமாக இருக்கலாம், 2 साल की बातें हो सकता 2 வருட है, காலமாக இருக்கலாம், 5 साल की बातें हो सकता அது है. 5 வருட காலமாக जब இருக்கலாம். हम सहन नहीं पाते हैं, நம்மால் சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை வரும் उस பொழுது, परीक्षा में हम गिर जाते हैं, அந்த சோதனையில நாம் விழுந்து போகும் பொழுது, तो हम उस वायदा पूरा होते हुए हम देख नहीं सकते. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியாது. इस सुबह के वक्त में हम परमेश्वर के सन्मुख में जब अब आए, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிற நாம் हम परमेश्वर से प्रार्थना करेंगे, प्रभु परीक्षाओं में प्रभु जी मैं सहने के लिए शक्ति दीजिए. ஆண்டவரே, சோதனையிலே சகித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாருங்கள். बाइबल बतलाती है जो परीक्षाओं का सहन लेता वो भाग्य है. வேதாகமம் சொல்லுகிறது, धन्य है. சோதனையை சகித்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். वो धन्य है जो परीक्षा में वो सहन लेता है. யார் ஒருவர் சோதனையை சகித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். कुछ
मैसेज हो सकता है, சில மெசேஜாக இருக்கலாம், किसी का शब्द हो सकता है, சிலருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், और किसी का ऐसा कुछ बर्ताव हो सकता है। அல்லது சிலருடைய ஈடுபாடாக இருக்கலாம். क्या परमेश्वर आपके जीवन में जो इस वायदा को पूरा करने के लिए आप चाहते हैं? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? सहने के लिए सीखिए, நீங்கள் சகித்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். सहने के लिए सीखिए। சகித்துக் கொள்வதற்கு ये கற்றுக்கொள்ளுங்கள். यूसुफ कहीं भी प्रतिक्रिया के रूप में कुछ बातों को किया ही नहीं। இந்த யோசேப்பு எங்கேயும் எதிர்வினை ஆற்றும் விதமாக ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. एक जगह में भी गलत शब्द को भी बोला नहीं। ஒரு இடத்துல கூட தவறான வார்த்தை அவர் சொல்லவில்லை. यहाँ तक वो अपना चेहरा को भी दिखाए नहीं। அவர் சில இடங்களிலே முகத்தை கூட காட்டவில்லை. ऐसा कर दिया, वैसा कर दिया, नहीं। ஏன் இப்படி செய்தீங்க, அப்படி செஞ்சீங்க அப்படின்னு இல்லை. वो हर परीक्षाओं को सहनते गया। அவர் எல்லா சோதனையும் சகித்துக் கொண்டே சென்றார். इस साल के शुरुआत में हम प्रभु से प्रार्थना करेंगे। இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் செய்வோமாக. मैं कहता हूँ और विचार भी करता हूँ, நான் தொடர்ந்து சொல்வது உண்டு, நான் நினைப்பதும் உண்டு. जिस जवानी उम्र को हम लोग पार किए हैं, எந்த வாலிப வயதை நாங்கள் தாண்டி விட்டோமோ उससे कई गुना कठिन रहेगा अभी का और आने वाला का जवान लोगों के लिए। அதைவிட பல மடங்கு கடினமானதாக இருக்கும் இப்பொழுது இருக்கிற வரப்போகிற வாலிபர்களுக்கு. हम प्रभु से प्रार्थना करना जरूरी है। நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். प्रभु इन परीक्षाओं को सहने के लिए मुझे शक्ति दीजिए। ஆண்டவரே சோதனையை சகித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும். अरे बार बार तंग कर रही है, क्या करेंगे? நான் திரும்ப திரும்ப விழுந்துட்டேன், என்ன செய்யறது? नहीं, वो जो औरत यहाँ लिखा यूसुफ के बारे में बार बार तंग कर रही है, இங்க சொல்லப்படுறது திரும்ப திரும்ப तंद्रो बन रहा, தொந்தரவு பண்ணினாள். वो रोज तंग करती है, அங்க தினமும் அங்கே தொந்தரவு பண்ணினாள். रोज नोचते रहती थी, அங்க தினமும் வந்து அவளை தொந்தரவு लेकिन பண்ணினாள். सहनते सहनते वो उसमें गिरा नहीं। அவன் அதுல விழுகவில்லை, சகித்துக் கொண்டே उसके लिए जो रिजल्ट कुछ भी क्यों न हो, அதனுடைய விளைவு எதுவாக இருந்தாலும் சரி, अगर जेल भी जाना पड़ेगा, அங்கே ஜெயில் போவதா இருந்தாலும் சரி, मैं परीक्षा में गिरूंगा नहीं। அங்கே சோதனையிலே நான் விழ மாட்டேன். इस सुबह के वक्त में चाहे हमारा जवानी उम्र की बातें क्यों न हो या हमारा सेवकाई की बातें क्यों न हो, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஒருவேளை வாலிப வயதுக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களா இருந்தாலும் हम சரி, प्रभु से एक प्रार्थना करेंगे। நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோமாக. जो भी बातें मेरे विरोध में आएगा, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, सहने का शक्ति मुझे दीजिए। ஆண்டவரே சகித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும். मैं एक बात को सीखा, நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். जब हम सहनते हुए जाएंगे, நாம் சகித்துக் கொண்டு போகும் பொழுது परमेश्वर के लिए आसान होगा हमें धीरे धीरे उस मकसद के ओर हमें ले जाने की। நமக்காக வைக்கப்பட்ட அந்த தரிசனத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவருக்கு அது எளிமையாக मैं இருக்கும். फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், जब हम सहनते हुए रहेंगे, நாம் எப்பொழுது சகித்துக் கொண்டே இருப்போமோ परमेश्वर का आसान होगा हमारे हाथों को पकड़ के आराम से उस मकसद के ओर ले जाने की। ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்முடைய பாதையின் வழியாக நடத்துவதற்கு அவருக்கு அது எளிமையாக இருக்கும். जब हम भी शब्दों से लड़ने के लिए उतर जाएंगे, எப்பொழுது நாமும் வார்த்தைகளாலே போராடுவதற்கு இறங்குகிறோமோ, जब हम भी उन्हीं के समान बन जाएंगे, நாமும் அவர்களைப் போல காரியங்களை செய்யும் பொழுது, जब हम भी पुराना मनुष्य की बातों को ले आएंगे, நாமும் பழைய மனுஷனுடைய காரியங்களை எடுத்து வருவோம் பொழுது, परमेश्वर के लिए दिक्कत होगा, அது ஆண்டவருக்கு கடினமாக இருக்கும். क्योंकि उस रास्ता में आप नहीं रहेंगे, ஏனென்று சொன்னால் அந்த பாதையிலே நாம் இருக்க மாட்டோம். आप अपने आप हट जाएंगे। நாம் அப்படியாக வழிமாறி போய் விடுவோம். कई लोग ये बातों को नहीं सहने के चलते अपने रास्ता से हट गए। அநேகர் இந்த காரியங்களை சகித்துக் கொள்ளாதனாலே தங்களுடைய பாதையிலிருந்து விலகி போய் விட்டார்கள். परमेश्वर हमारे ऊपर बहुत बड़ा योजना रखा है। ஆண்டவர் நமக்காக अनेक காரியங்களை வைத்திருக்கிறார். केवल बड़े बड़े लोग, बड़े बड़े अगुवे लोग, பெரிய பெரிய தலைவர்கள் மாத்திரமல்ல, बच्चे और साधारण लोगों के ऊपर भी परमेश्वर का बहुत बड़ा स्वप्न है। சாதாரணவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर चाहता है हम एक एक जन एक साल के लिए नहीं, जिंदगी भर हम फैलते गए जाएं। ஒவ்வொருவரும் இந்த வருடம் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். मेरे विरोध में जो आने वाला परीक्षाएं या क्लेश या तकलीफ कुछ भी क्यों न हो, எனக்கு விரோதமாக வருகிற சோதனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, प्रभु सहने का शक्ति हमको दीजिए। ஆண்டவரே சகித்துக் கொள்வதற்கு பலன் எனக்கு தாரும். तीसरा ये यूसुफ के अंदर और एक बहुत बड़ा एक विश्वास था।
மூன்றாவது மிக ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. हर बातों के ऊपर राज करने वाला परमेश्वर के ऊपर इनका विश्वास था. எல்லா காரியங்களின் மேலும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் மேலே அவருக்கு விசுவாசம் இருந்தது. कुछ भी होने दीजिए, என்ன நடந்தாலும் சரி, अरे कोई भी आने दीजिए, யார் வந்தாலும் சரி, और जो मुझे बुलाया और मेरे लिए दर्शन दिया वो विश्वास योग्य है. யார் என்னை அழைத்தாரோ, யார் எனக்கு தரிசனம் கொடுத்தாரோ அவர் உண்மையுள்ளவர். वो सर्वशक्तिमान परमेश्वर का वो राज्य या उसका जो राज करने का जो सामर्थ्य के ऊपर यूसुफ का बहुत बड़ा विश्वास था. அந்த சர்வ வல்லமை உள்ள ஆளுகை செய்யக்கூடிய அந்த தேவன் மேலே அவருக்கு விசுவாசம் இருந்தது. आप बच्चे अपने माँ बाप को या पारिवारिक बातों को लेके घबराने का कोई जरूरत नहीं है. நீங்கள் சிறு பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர் அல்லது குடும்ப காரியங்களை குறித்து பயப்பட வேண்டியதற்கு அவசியம் இல்லை. मेरा घर का वातावरण ऐसा है, आप सोच के चिंता करने का जरूरत नहीं है. என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. जो परमेश्वर आपको बुलाए எந்த தேவன் உங்களை அழைத்தாரோ वो सर्वशक्तिमान है, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், हर बातों के ऊपर राज करने वाला. எல்லா காரியங்களின் மேலும் ஆளுகை செய்கிறவர். ऐसा ही हम लोग कभी सोच के चिंता करने का जरूरत नहीं है. அதை குறித்து நாம் எப்பொழுதும் யோசித்து கவலைப்பட வேண்டியதற்கு அவசியம் இல்லை. मेरे ऊपर रखने वाले ऐसे हैं, मैं क्या करूं? எனக்கு மேலே இருக்கிறவர் இப்படியாக இருக்கிறார், நான் என்ன செய்வது? मेरे आधीन में रखने वाले ऐसा है, मैं क्या करूं? எனக்கு கீழ இருக்கிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நான் என்ன செய்வது? मेरा जो सहकर्मी साथ में काम करने वाले ऐसा है, मैं क्या करूं? என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள், நான் என்ன செய்வது? घबराने का कोई जरूरत நான் नहीं. கலக்கம் அடைவதற்கு அவசியம் இல்லை. जो मुझे बुलाया யார் என்னை அழைத்தாரோ, और जो मेरे लिए वायदा दिया, எனக்காக வாக்குத்தத்தம் और கொடுத்த जो தேவன், मेरे ऊपर सपन रखा है, யார் என் மேலே தரிசனம் வைத்திருக்கிறாரோ वो अभी भी राज्य कर रहा है. அவர் இப்பொழுதும் ஆளுகை செய்கிறார். वो अभी भी राज्य कर रहा है. அவர் இப்பொழுதும் ஆளுகை செய்து वो கொண்டிருக்கிறார். आगे भी राज्य करेगा. அவர் ஆளுகை தொடர்ந்தும் செய்வார். कुछ भी रहे न रहे, लेकिन उनका राज हमेशा हमेशा मेरे जीवन எது में रहेगा. இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து ஆளுகை செய்வார். ये विश्वास यूसुफ के अंदर रहने के चलते இந்த விசுவாசம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்ததனாலே कभी भी वो छटपटाया नहीं. அவர் ஒருபோதும் பதறவில்லை. कभी भी छटपटाया नहीं. அவர் ஒருபோதும் பதறி போகவில்லை. क्या होगा, என்ன ஆகும் என்று சொல்லி ஒருபோதும் பதறியவில்லை. ऐसा हो गया, என்ன இப்படி ஆகிவிட்டதே, ऐसा कर दिया. இப்படி நடந்து விட்டது. उनके अंदर में ऐसा विश्वास அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் कभी भूल नहीं सकते हैं. बड़े भैया पुराना संदेश में ऐसा ही एक बात को बताएं. ஒருபோதும் மறக்க முடியாத நம்முடைய படையண்ணன் ஒரு பழைய செய்தியில இப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். विश्वासीकरण पदरान, விசுவாசிக்கிறவன் பதறான். हम लोग थोड़ा सा आ गया डट कर लेते हैं. நாம் சிறிய காரியம் வந்தாலும் உடனே பதறி போய் விடுகிறோம். मेरा प्रभु राज्य करता है, என்னுடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். मेरा परमेश्वर राज्य करता है. என்னுடைய தேவன் ஆளுகை செய்கிறார். आपका वातावरण कुछ भी क्यों न हो, உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, आपके चारों तरफ पे लोग जैसा भी क्यों न हो, உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, आपके लिए जो प्रभु वायदा दिया वो राज्य करता है. உங்களுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர் ஆளுகை செய்கிறார். वो राज्य करेगा ही. அவரே ராஜ்யம் ஆரம்பம் பண்ணுவார். ये विश्वास यूसुफ के अंदर था. இந்த விசுவாசம் யோசேப்புக்குள்ளாக இருந்தது. हम भी प्रभु से कहेंगे, நாமும் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமாக, प्रभु मैं घबराऊंगा नहीं, ஆண்டவரே நான் கலக்கமடைய மாட்டேன், मैं छटपटाऊंगा नहीं, நான் பதற மாட்டேன். क्योंकि मेरा परमेश्वर राज्य करता है. ஏன் என்று சொன்னால் என்னுடைய தேவன் ஆளுகை செய்கிறார். हर बातों के ऊपर राज्य करता है. எல்லா காரியத்தின் மேலும் ஆளுகை செய்கிறார். और एक बात को भी हम देख सकते हैं यूसुफ के जीवन में, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடியும். क्षमा करने का गुण उनके अंदर बहुत था. அவருக்குள்ளாக மன்னிக்கிற சுபாவம் மிகவும் அதிகமாக இருந்தது. ये भी बहुत जरूरी है. இதுவும் மிகவும் அவசியமான ஒன்று. दूसरों को क्षमा करने का जो गुण जब हमारे अंदर में रहेगा, மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளாக எப்பொழுது இருக்கிறதோ, तबे परमेश्वर के जो वायदा हमारा जीवन में पूरा होगा. அப்போதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். अगर ये जो यूसुफ क्षमा नहीं करता क्या होता? ஒருவேளை யோசேப்பு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? देखने से ही इनका एकदम गुस्सा आ गया, मान लीजिए, அங்க பார்த்த உடனே ஒருவேளை கோபம் ஆய்ந்து விட்டது என்று सबको एकदम अंदर डाला और कुछ गलत आरोप लगाया, सबको मार डाला. அங்க எல்லார் மேலயும் ஒரு தவறான குற்றத்தை சொல்லி எல்லாம் உள்ள போட்டு எல்லாரையும் கொன்று போட்டார். कुछ दिनों के लिए तो यूसुफ तो
अच्छा स्टैंडर्ड में जिंदगी बिता के खत्म हो गया होगा, ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா வாழ்ந்து அப்படி முடித்திருக்கும். वो सब कुछ अच्छा से प्राप्त करते हुए, अनुभव करते हुए, मन में भी एक सेटिस्फेक्शन के साथ, तृप्ति के साथ सो गया होगा. அவர் எல்லாத்தையும் அப்படியே நல்லா அனுபவிச்சுட்டு மனசுலயும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்து அப்புறம் இறந்து போயிருக்கலாம். लेकिन परमेश्वर का जो योजना है वो पूरा नहीं होता. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறி இருக்காது. जब हम किसी को माफ नहीं करते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை மன்னியாமல் இருக்கிறோமோ, एक एक झूठा, एक गलत संतुष्टि हमारे अंदर में आता है. அது தவறான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து விடுகிறது. वो जब हम क्षमा नहीं कर पाते हैं, हम प्रतिक्रिया हम कुछ कर लेते हैं, कुछ बोल देते हैं और मन में हमको लगेगा हाँ मैं सही कर रहा हूं. நாம் மற்றவர்களை மன்னியாமல் அல்லது அவர்களுக்கு விரோதமா ஏதாவது காரியங்களை சொல்லிவிட்டு போகும்போது நமக்குள்ள மனதுக்குள்ள நாம் எதையோ சாதிட்டு விட்டோம் போல ஒரு எண்ணம் வரலாம். वो ऐसा जाएगा, ऐसा करके घूम जाएगा. அவங்க இப்படி போகும்போது நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டு போவோம். और दूसरा व्यक्ति से भी जाके बोलेंगे, அங்க மற்றொரு இடத்துலயும் போய் சொல்லுவோம், नहीं जानते हैं वो आ रहा था, मैं देखा ही नहीं, घूम के चला அவர் गया. வந்து கொண்டிருந்தார், நான் பார்க்கவே இல்லை, அப்படியே திரும்பி போயிட்டேன். मालूम है मैं प्रेज लॉर्ड नहीं बोला. நான் தெரியுமா உங்களுக்கு, நான் பிரைஸ் லார்ட் கூட சொல்லல. ये एक गलत संतुष्टि को हमारे अंदर में देगा இப்படிப்பட்ட ஒரு தவறான சந்தோஷத்தை நமக்குள்ளாக கொடுக்கும். और हमारे जो दोस्तों के बीच में भी कभी कभी हम बोलते हैं, நம்முடைய நண்பர்களிடத்திலும் சில நேரங்கள் இப்படியாக சொல்லுகிறோம். मालूम है 2 साल हो गया मैं अभी बातें नहीं करती हूँ. உங்களுக்கு தெரியுமா 2 வருஷம் ஆச்சு நான் பேசுறதே கிடையாது. देखिए 1 साल हो गया मैं बात नहीं करता हूँ. 1 வருஷம் ஆச்சு நான் பேசுறதே கிடையாது. जरूर एक गलत एक खुशी को या ऐसा आराम को या संतुष्टि को हमारी देता है, ஒருவேளை அது தவறான ஒரு சந்தோஷத்தை ஒரு திருப்தியை ஒருவேளை கொடுக்கலாம். लेकिन जो परमेश्वर का मकसद है वो हमारा जीवन में पूरा नहीं होगा. ஆனால் ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. योआब करके एक मनुष्य था दाऊद के आदीन में, தாவீதுக்கு யோவாப் என்று சொல்லப்படுகிற அவன் தலைமையின் கீழே ஒரு மனிதன் இருந்தான். और जब वो क्षमा करने का बातों को भूल गया, அவன் அந்த மன்னிக்கிற காரியத்தை மறந்த பொழுது दाऊद के नेक्स्ट में या आदि में रहने वाला जितना आगे बढ़ना चाहता उतना बड़ा नहीं. தாவீதுக்கு கீழே இருக்கிறவர்கள் எவ்வளவாக முன்னேறி போக வேண்டுமோ அவ்வளவாக போக முடியவில்லை. दाऊद जैसा एक राजा के आधीन में था, எப்படியாக தாவீது அப்படிப்பட்ட ராஜாவினுக்கு கீழே இருந்தவர்கள், राइट हैंड ऑफ डेविड, தாவீதுனுடைய வலது கரம் என்று சொல்லலாம். लेकिन ஆனால் क्षमा करने का गुण उनके अंदर नहीं था, அவருக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை, बदला लेने का गुण था. அங்கே பழிவாங்குகிற சுபாவம். इन्होंने ऐसा किया, இவன் இப்படியாக செய்தார். कब मौका मिलेगा, அதுல வாய்ப்பு கிடைக்கும், कब मौका मिलेगा, எப்ப வாய்ப்பு கிடைக்கும், उसको मैं देख लूंगा. நான் அப்ப பாத்துக்கிறேன். ये विचार उनके अंदर में रहने के चलते இந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்த காரணத்தினாலே जब हम देखते हैं पहला राजाओं के किताब में, அங்கே நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது शुरुआत के अध्याय में हम देखते हैं அங்கே ஆரம்ப அதிகாரங்களிலே பார்க்கலாம். सबसे श्रेष्ठ ये राजा का राइट हैंड होने के बावजूद भी அங்கே ராஜாவினுடைய வலதுகரமாக செயல்பட்டு அப்படிப்பட்ட பிரதான இடத்தில் இருந்தாலும் கூட बदला लेने का गुण उनका जीवन को खत्म कर डाला. அங்கே பழிவாங்கக்கூடிய அந்த பழக்கம் அவனுடைய வாழ்க்கையை முடித்து போட்டது. इस सुबह के वक्त में हम परमेश्वर से हम प्रार्थना करेंगे, இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் செய்வோமாக. प्रभु मुझे और नम्र बनाए, ஆண்டவரே இன்னுமாக என்னை தாழ்மை உள்ளவர்களாக மாற்றும். अगर गलती उनका है दूसरों का है, कोई बात नहीं, ஒருவேளை தவறு மற்றவர்களாக இருக்கட்டும் பரவாயில்லை, मैं उनके साथ जाके बातचीत करने में और उनके साथ उनसे प्रेम करने में हमारे लिए कोई दिक्कत नहीं होना चाहिए. நாம் அவரிடத்துல போய் பேசுவதற்கும் அவரை நேசிப்பதற்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது. क्या इस सुबह के वक्त में किसी के बारे में हमारे मन में कुछ दुखी की बातें हैं? இந்த காலை வேளையில யாரை குறித்தாவது நமக்கு ஒருவேளை மனதிற்குள்ளாக கொஞ்சம் கடினமான காரியங்கள் இருக்கிறதா? हमारे दोस्त को हो सकते हैं, ஒருவேளை நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், हमारे साथ में काम करने वाले हो सकते हैं, ஒருவேளை நம்ம கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், हमारे ऊपर रहने वाले अधिकारी हो सकते हैं, ஒருவேளை நமக்கு மேல இருக்கிற தலைவர்களாக இருக்கலாம், हमारे नीचे काम करने वाले हो सकते हैं. ஒருவேளை நமக்கு கீழே இருக்கிறவர்களாக இருக்கலாம். अगर किसी के प्रति अगर मन में कड़वापन है, யாரை குறித்தாவது கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், आप गलती नहीं किए, நீங்கள் தவறு செய்யவில்லை, 100% वही गलती किया, 100% அவர்கள் தான் தவறு செய்தார்கள். जहां यूसुफ के जीवन में वही हुआ. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. वो अपने जो स्वप्न में भी जो है या अपना विचार में भी भाई लोगों के लिए किसी के लिए बुराई नहीं सोचा. அவர் தன்னுடைய தரிசன கனவுல கூட தன்னுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக தவறு செய்ய நினைக்கவே இல்லை. इनका पूरा जवानी उम्र को इसका मतलब
जो बहुत सालों को खराब कर दिया ये लोग। அவர்களுடைய எல்லா வாலிப நாட்கள் அநேக ஆண்டுகளை அவர்கள் அழித்து போட்டார்கள். जो इनका जो प्राइम पीरियड है वो उनके भाई लोगों के द्वारा एकदम नष्ट किया गया। அவருடைய வாழ்க்கையின் பிரதான காலம் தன்னுடைய சகோதரனாலே அழிக்கப்பட்டது. एकदम अपना जो घर से अलग कर दिया, தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து அங்கே தனியாக பிரித்தெடுக்கப்பட்டார். प्रेमी पिता से अलग कर दिया, தன்னுடைய சிநேகிதமான தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். एकदम ऐसा कठोर दिल के साथ व्यवहार किया, அவ்வளவு கடினமான இருதயத்தோடு கையாளப்பட்டார். भलाई के विरोध में वे लोग बुराई किए, நன்மைக்கு விரோதமாக அவர்கள் தீமை செய்தார்கள். थोड़ा सा भी वे लोग दया नहीं दिखाए। அவர்கள் சிறிதளவு கூட தயவு காட்டவில்லை. अगर दूसरा रहता जो दिन प्रतिदिन मन में इन सारे बातें याद आता, ஒருவேளை மற்றவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் இரவும் பகலும் மனதிலே இதை நினைத்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். मैं आज एक स्लेव के रूप में मैं ले जा रहा हूं, वही कारण है। இந்த நான் இன்னைக்கு அடிமையாக கொண்டு போகிறேன் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் தான் காரணம். यहाँ मैं ये सो औरत से मैं इतना परेशान हूं, वही लोग कारण है। இந்த சகோதரினாலே நான் அதிகமாக பிரச்சனைக்குள்ளாகிறேன், அதற்கும் காரணம் அவர்கள் தான். जेल में डाल गया वही लोग कारण है। நான் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். दिन प्रतिदिन ये बढ़ना चाहिए, ஒவ்வொரு நாளும் இது வளர்ந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். कभी बदला नहीं लिया। ஆனால் அவர் ஒருபோதும் பழி வாங்கவில்லை. वो सोचने से हम लोग को बहुत सोच नहीं पाते हैं उनका जो मन को, அவருடைய இருதயத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. unable to understand his heart, நம்முடைய அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. किस प्रकार का जो हृदय उनके पास था, எப்படிப்பட்ட ஒரு மகத்தான இருதயம் அவருக்குள்ளாக இருந்தது. इतने जो बुराई किए लेकिन सारे बातों को माफ किया। எவ்வளவு தீமை செய்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். इस सुबह के वक्त में अगर किसी के प्रति हमारे मन में कुछ कड़वापन है, இந்த காலை வேளையிலே ஒருவேளை யாரை குறித்தாவது கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், अगर परमेश्वर जैसा चाहता है वैसा हम फैलना चाहते हैं, ஒருவேளை ஆண்டவர் எப்படியாக விரும்புகிறாரோ அவ்வளவாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், प्रभु से प्रार्थना करेंगे, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். प्रभु मेरे लिए मौका दीजिए, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும். आज ही प्रभु, नहीं तो इस सप्ताह में भी मैं सही हो जाऊं। ஆண்டவரே இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திற்குள்ளாக நான் சரியாகி விட வேண்டும். मैं दिल खोल के बात करूंगा, நான் இதயத்தை திறந்து பேச வேண்டும். दिल खोल के मैं प्रेम करूंगा, நான் இதயத்தை திறந்து நான் சிநேகிப்பேன். मुझे दया कीजिए प्रभु। ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். अगर हम कोशिश करेंगे, ஒருவேளை நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால், परमेश्वर उस प्रकार का दिल को हमारे भी देगा। ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கும் கொடுப்பார். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், जब क्षमा नहीं करते हैं एक फॉल्स सैटिस्फैक्शन हमारे अंदर में रहेगा, நாம் மன்னியாமல் இருக்கும் பொழுது ஒரு தவறான ஒரு திருப்தி நமக்குள்ளாக காணப்படும். लेकिन जब हम माफ करेंगे, நாம் எப்பொழுது மன்னிக்கிறோமோ परमेश्वर का जो योजना है हमारा जीवन में पूरा होगा। ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். आखिरी में और एक बात को मैं कहकर अंत करने के लिए चाहता हूं, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். जोसेफ used every opportunities और जो to fulfill God's purpose, யோசேப்பு ஆண்டவர் தனக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்தினார். जो यूसुफ अपने लिए जो जो मौका मिला वो परमेश्वर का जो दर्शन है, बातें हैं, उसका पूरा होने के लिए इस्तेमाल किया। அவருக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் பயன்படுத்தினார். किसी ना किसी रीति से मेरे ऊपर जो भरोसा किए हैं, दर्शन दिए हैं, वो पूरा होना है। எப்படியாகிலும் சரி என்மேல் நம்பிக்கை வைத்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். इसलिए यूसुफ को देखिएगा, जहां जहां रहा अच्छा अच्छा जो है मोहर को लगा लगा के जाते रहा। எனவேதான் நாம் பார்க்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் நல்ல நல்ல முத்திரைகளை பதித்துக் கொண்டே போனார். जहां घर में रहे या जंगल में रहे, कहीं भी रहे, जेल में रहे, पोतीबार के घर में रहे और पैलेस में रहे, एक सही मोहर को लगा लगा एक चाप को छोड़ जोड़ के गया। அவர் எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, வீட்டில இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, போத்திபாருடைய வீடு, சிறைச்சாலை, அரண்மனை, எங்கே இருந்தாலும் சரி நல்ல நல்ல முத்திரைகளை தடத்தை பதித்தவராக அவர் சென்றார். वो हर वातावरण को उसी के लिए इस्तेमाल किया। அவர் எல்லா சூழ்நிலைகளையும் அதற்காகவே பயன்படுத்தினார். उनके लिए जब बहुत बड़ा मौका मिला फिरौन का अगला जो कुर्सी में बैठने का, அவர் ஃபிரௌன் பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் அமர்வதற்குரிய அந்த சிங்காசனம் கிடைத்த பொழுது,
पोतीबार के घर में जो मालिक का अगला स्थान में बैठने के लिए जब मौका मिला, அல்லது அந்த போத்திபாரனுடைய வீட்டில் அந்த எஜமானுக்கு அடுத்த இடத்துல அவருக்கு பதவி கிடைத்த பொழுது अगर अपने लिए करना तो बहुत कुछ कर सकता था, தனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். अपना भविष्य के लिए चिंता करना बहुत कुछ कर सकता था, தன்னுடைய எதிர்காலத்திற்காக கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். लेकिन हर बातों को इस्तेमाल किया परमेश्वर का दर्शन पूरा होने के लिए. ஆனால் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக பயன்படுத்தினார். आज हमारे लिए भी बहुत बड़ा मौका है. இன்றைக்கு நமக்கும் கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு. जब यहाँ बाइबल कॉलेज के जो स्टूडेंट्स को हम देखते हैं, இங்கே நாம் வேதாம கல்லூரியில் இருக்கிற நம்ம மாணவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் अन्य लोगों से ज्यादा हमारे लिए यहाँ पर एक्सपोजर है, मौका है. இங்கே மற்றவர்களை காட்டிலும் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் அங்க உண்டு. और अगर बच्चे जो हॉस्टल में हैं, अगर हम देखेंगे बाहर के लोगों से ज्यादा हमारे लिए अवसर मिला है. அங்க ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது வெளியில இருக்கிறவருடைய இவர்களுக்கு மற்ற அதிக வாய்ப்புகள் உண்டு. अन्य लोगों से ज्यादा हमारे लिए आशीष मिला है. மற்றவர்களை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और जब हम सेवक में जो रखने वाले भाई बहन लोग अगर हम देखेंगे, நாம் ஒருவேளை ஊழிய பணித்தலங்களில் இருக்கிற ஊழியக்காரர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் हमारे लिए परमेश्वर एक अच्छा मौका को सिकरिया में दिया है. சிக்கரியாவிலே ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். जरूर हम सब कोई काम में सेवकाई में व्यस्त है, நாம் எல்லாரும் ஊழியத்திலே வேலைகளிலே பிஸியாக இருக்கிறோம் உண்மைதான். लेकिन अन्य लोगों से ज्यादा अवसर, मौका या आशीष हमारे लिए मिला है. மற்றவர்களை காட்டிலும் அதிகமான வாய்ப்புகளும் ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्या हम परमेश्वर का वो दर्शन को या वायदा को मन में रखते हुए हम हर बातों को इस्तेमाल करते हैं? நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை மனதில் வைத்தவர்களாக எல்லா காரியங்களையும் நாம் பயன்படுத்துகிறோம்.